இப்ப நம்ம கடவுளோட தம்பியும் மகனும் சேர்ந்து இவரை எப்படியாச்சும் சிறைப்பிடிச்சு இவர்கிட்ட இருக்கிற சக்தி எல்லாத்தையும் புடுங்கி ஒரு பெரிய நெருப்பு குழம்பு மனுஷனை விடுதலை பண்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு இவர் பாதாள உலகத்துல கட்டி வச்சிடறாங்க. ஆனா அங்கிருந்து இன்னொரு கடவுள் மட்டும் தப்பிச்சு வந்து நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி உங்க அப்பாவை அடைச்சு வச்சுட்டாங்க, இப்ப உன்னால மட்டும் தான் உதவி பண்ண முடியும்னு சொல்லிட்டு கூடவே அவரோட கோலையும் ஹெல்ப்புக்கு கொடுக்குறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ பாதி கடவுள் மட்டும் தான், இவனோட தம்பி மட்டும் தான் இவரோட பவர்ஃபுல்லா இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோவோட டீமும் பாதாள உலகத்துக்கு எப்படி போறதுன்னு தெரியாம நம்ம கடவுள் இருக்கிற பாதாள உலகத்தை செஞ்ச ஒருத்தரை போய் பாக்குறாங்க. ஆனா இவர் இப்ப பார்க்க தான் ஒரு மாதிரியா இருப்பாரு. ஆனா இவர் தான் அந்த கடவுளுக்கெல்லாம் ஆயுதமும் இவங்களோட பாதாள உலகத்தையும் செஞ்சு கொடுத்திருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ இவரை கூட்டிட்டு அங்க போறதுக்குள்ளேயே இந்த டீம்ல ஒருத்தி ஆபத்தை பார்த்து பயந்து நம்ம ஹீரோவோட தம்பி கடவுளை மனசுல நினைச்சு எங்களை இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துங்கன்னு வேண்டியிருப்பா. ஆனா இவரை இவங்க கூப்பிட்டா யமனை கூப்பிடுற மாதிரி தான். உடனே நம்ம தம்பி கடவுளும் வந்து பாதாள உலகத்துக்கா வரீங்கன்னு சொல்லி இதை பத்தி முழுசா தெரிஞ்ச அந்த தாத்தாவை கொன்னுறாரு. கூடவே நம்ம ஹீரோவோட டீமும் பாதாள உலகத்துக்குள்ள வரதுக்காக நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. இப்ப இந்த குகைக்குள்ள மனுஷங்க போகக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காகவே நிறைய மாய மந்திரங்களை உருவாக்கி வச்சிருப்பாரு. கடைசியில இதெல்லாம் யார் ஃபேஸ் பண்ணி கரெக்டான கதவை திறக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் சரியா பாதாள உலகத்துக்கு போய் சேர முடியும். இப்ப மக்களே நம்ம ஹீரோ எப்படி அப்பாவை காப்பாத்த போறாருன்னு பாட்டுல பார்க்கலாம். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க.